மாஸ்டர் மகேந்திரன் ரீசெண்டாக நடந்த நீயா நானா எபிசோடில் ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, அதாவது கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு இல்லை படத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீயா நானா எபிசோடில் ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது படத்தை எடுக்கிறவங்களும் அண்ட் தென் ரிவ்யூ கொடுக்குறவங்க இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு அவங்களுடைய ஃபீட்பேக்கை கேட்டார் கோபிநாத். அப்படி இருக்கும்போது மாஸ்டர் மகேந்திரன் வந்து ரீசெண்டாக நடித்த ஒரு படத்தில் பேட் வேர்ட் யூஸ் பண்ணது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூவர்ஸ் வந்து சொன்னாங்க. இது ஏங்க இது மாதிரி சொல்கிறீங்க? சென்னை காசிமேடு மக்களை இப்போ கூட போய் பாருங்க, வார்த்தைக்கு வார்த்தை அந்த மாதிரி தான் கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க, அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு அந்த மக்களை இழிவாக பேசியிருக்காரு மாஸ்டர் மகேந்திரன். அதாவது இவர் படத்தில் கெட்ட வார்த்தை பேசுறது பேசாதது அது செகண்டரிங்க, ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து ஏன் குறிப்பிடணும், இந்த மாதிரி அவங்கலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வட சென்னையில் இருக்கிறவங்கலாம் எவ்வளவோ ஐடி கம்பெனிஸை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில், அதெல்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அங்கே இருக்கிற மக்கள் பேசுகிற அந்த பாஷை தான் தப்பாக பேசுகிறாங்க. இத்தனைக்கும் ஒரு திரையுலகில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு நடிகர் அவரே இந்த மாதிரி தப்பாக பேசினா அப்போ இந்த சமூகம் எந்த அளவுக்கு இன்னும் டவுனாக இருக்குன்றதை நினச்சி பாருங்க. உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பாரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ்னு எத்தனை டைரக்டர் வந்தாலும் பத்தாதுங்க, திருந்த மாட்டீங்க. லைக் வந்து வட சென்னையில் இருக்கிற மக்கள் இப்போ வரைக்குமே கேவலமாக பேசுகிற உங்களை மாதிரி ஒரு உலகத்தில் அதில் மாஸ்டர் மகேந்திரன் சொல்கிறாரு என்னென்னா, அதாவது அந்த காசிமேடில் இருக்கிற மக்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தாத்தா அப்படின்னு தான் பேசுவாங்களாம். அதெல்லாம் ஒரு நார்மல் தானே, அது ஒரு ரெகுலர் வேர்டு தானே அப்படின்றாங்க. அந்த வேர்டுக்கு பின்னாடி எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை வந்து கேவலப்படுத்துது அப்படின்றது தெரியுதா அவங்களுக்கு? காசிமேடு மக்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இழிவாக பேசியிருக்காரு. ஏங்க நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறீங்கன்னா அதை ரிவ்யூ வந்து கமெண்ட் பண்ணுறாருன்னா அதை அக்செப்ட் பண்ணணுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு பீப்புளை ப்ளேம் பண்ணுறது ரொம்பவே தப்பு. உங்களுடைய என்னென்னா காசிமேடில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி தப்பான வார்த்தை பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போயிட்டு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேருந்து நீங்களாம் வெளியே வந்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் ஒரு நல்ல படத்தை எடுத்துகிட்டு நல்ல வார்த்தை படத்தில் யூஸ் பண்ண முடியும். உங்களுடைய மைண்டே அவங்க இப்படி தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகும்போது உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. இதுக்கிடையில் ரிவ்யூவர் பிரசாந்த் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இவர் வந்து ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாரு, நாங்கள் வந்து எந்த படத்தையும் பாசிட்டிவும் சொல்ல மாட்டோம் நெகட்டிவும் சொல்ல மாட்டோம், ஏன்னா சினிமா எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம், ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் நாங்கள் ரிவ்யூவை கொடுப்போம், மக்களை யாரையும் நாங்கள் ஏமாற்றி ரிவ்யூ கொடுக்குற வேலை எங்களுக்கு கிடையாது அப்படின்றதுக்கு மாஸ்டர் மகேந்திரன் வந்து நீங்கள் ரிவ்யூ கொடுக்காதீங்க, எத்தனை கோடி பட்ஜெட் போட்டு படம் எடுக்கிறாங்க, உங்களை மாதிரி ரிவ்யூலாம் யார் கேட்குறாங்க, நீங்கள் கொடுக்குற ரிவ்யூவில் ஃபர்ஸ்ட் நாள்லேயே படத்தை பார்க்காம மக்கள் வந்து போகிறதே விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான கான்ட்ரவர்சி ரெண்டு பேருக்கும் நடந்தது. ஓகே, நீயா நானாவே அதுதானே. ஸோ ரெண்டு பேருக்கும் இடையில் நடக்கிற அந்த வாக்குவாதத்தை தான் சென்டராக நின்றுட்டு கோபிநாத் வந்து ஆர்கியூ பண்ணி தீர்ப்பு சொல்லுவார். பட் ஆனால் இதில் வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணது எந்த இடம்னா, குறிப்பிட்ட அந்த காசிமேடு மக்கள் இந்த மாதிரி தான் வாழ்கிறாங்க, அங்கெல்லாம் போய் பாருங்கள் வார்த்தைக்கு வார்த்தை வரும், ஒரு சுலபமாக ஏதாவது ஒரு எமோஷனல் ஆனால் கூட அந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னது தாங்க தப்பாக நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வரோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் மக்களை வந்து இன்னுமே தப்பாக நினச்சிட்டு இருக்கிற உலகத்துலேருந்து வெளிவந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். காசிமேடுலேயும் வட சென்னையிலையும் இந்த மாதிரி இருக்கிற மக்கள்லாம் இப்போ நிறைய பேர் தெரிஞ்சுட்டு நல்லா எஜுகேட்டடாக இருக்கிறாங்க. ஸோ எத்தனை பேர் ஐடி கம்பெனிக்கு போகிறாங்க தெரியுமா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, அதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நீங்கள் சென்னையில் இருந்துட்டு? ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த மாதிரியான தப்பான விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் பேசாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்னாவே சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி கேவலமாக ஒரு மக்களை பேசிட்டு நீங்கள் வந்து தப்பானவங்களாக மாறிடாதீங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பை. இதை பற்றின உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.